ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வெல்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே முக்கியமான டாபிக் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் தி கவர்மெண்ட். கேட்கவே ரொம்ப சீரியஸா இருக்கு இல்லையா? ஆனா இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன கேள்வி யோசிச்சு பாருங்களேன். உங்க வீட்ல பணத்தை எப்படி செலவு பண்ணணும், இல்ல ஹாலிடேக்கு எங்க போகலான்னு யார் முடிவு செய்வாங்க? பெரும்பாலும் உங்க அம்மா அப்பா தானே. அதே மாதிரி தாங்க நம்ம நாடு மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்க ஒரு அமைப்பு தேவை. சரி, இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா ஒரு ரோட் மேப் மாதிரி பாத்திரலாமா? முதல்ல சின்னதும் பெருசுமான முடிவுகள் பத்தி பாப்போம். அப்புறம் கவர்மெண்ட்னா என்ன, அதோட 3 முக்கிய வேலைகள் என்ன, அது எத்தனை லெவல்ஸ்ல இருக்கு, நம்ம டீம் இந்தியாவை யாரு நடத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்க போறோம். கடைசியா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்க்க போறோம். வாட் இஸ் அ கவர்மெண்ட்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, a government is a group of people who control and make decisions, rules and laws for a country. அதாவது ஒரு நாட்டுக்காக சட்டங்களையும் விதிகளையும் உருவாக்கி முடிவுகளை எடுத்து அந்த நாட்டை நிர்வகிக்கிற ஒரு மக்கள் குழுவுக்கு பேர் தான் கவர்மெண்ட். சரி, இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிற அமைப்பு நமக்கு தினமும் என்ன செய்யுது? வாங்க நம்மள சுத்தி இருக்கிற சேவைகளை வச்சு இத புரிஞ்சுக்கலாம். நம்மள சுத்தி ஒரு நிமிஷம் பாருங்களேன். நாம படிக்கிற ஸ்கூல்ஸ், நமக்கு உடம்பு சரியில்லைனா போற ஹாஸ்பிட்டல்ஸ், நம்ம பயணம் செய்யற ரோட்ஸ், இது எல்லாத்தையும் கட்டுறது கவர்மெண்ட் தான். அது மட்டும் இல்ல, நமக்கு கரண்ட், தண்ணி வசதி தர்றது, பஸ், ட்ரெயின் இயக்குறது, நம்மள பாதுகாக்க போலீஸ் மற்றும் ஆர்மியை வச்சிருக்கிறது, புயல், வெள்ளம் மாதிரி சமயங்கள்ல உதவுறது, இது எல்லாமே அரசாங்கத்தோட முக்கியமான வேலை தான். The government has 3 main jobs. இதை நாம branches of government அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஒவ்வொரு பிரான்ச்சை பத்தியும் தெளிவா பார்க்கலாம். First one, legislature. Let's say it slowly. Its job is to make the laws. அதாவது நாட்டுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்குற இடம். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்லமெண்ட். ரெண்டாவது, தி எக்ஸிக்யூட்டிவ். Its job is to carry out the laws. அதாவது லெஜிஸ்லேச்சர் உருவாக்குன சட்டங்களை சரியா செயல்படுத்துறது இவங்களோட வேலை. எக்ஸாம்பிள் நம்ம பிரைம் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர்ஸ். கடைசியா, தி ஜுடிஷியரி. Its job is to interpret laws and give justice. அதாவது அந்த சட்டங்கள் சரியா இருக்கான்னு பார்த்து யாருக்காவது அநீதி நடந்தா அவங்களுக்கு நீதி வழங்குறது. இதுக்கு எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட். இப்போ இந்தியா மாதிரி இவ்ளோ பெரிய நாட்டை ஒரே இடத்துல இருந்து மட்டும் நிர்வகிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால தான் நம்ம கவர்மெண்ட் 3 வெவ்வேறு அளவுகள்ல, அதாவது லெவல்ஸ்ல வேலை செய்யுது. அது 3 levels of government. முதல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பக்கத்துல இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட். இது நம்ம ஊரு, கிராமம், நகரம் இதையெல்லாம் நிர்வகிக்குது. உதாரணமா பஞ்சாயத், முனிசிபாலிட்டி. அதுக்கு அடுத்த லெவல் ஸ்டேட் கவர்மெண்ட். இது தமிழ்நாடு மாதிரி ஒரு முழு மாநிலத்தையும் பாத்துக்குது. கடைசியா டாப் லெவல்ல இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். இது நம்ம இந்தியா முழுசையும், தி என்டையர் கண்ட்ரியும் கவனிச்சுக்குது. இந்தியால ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நம்மள யார் ஆட்சி செய்யணும்னு நாம தான் முடிவு செய்றோம். அது எப்படி? எலெக்ஷன்ல நமக்கு பிடிச்ச தலைவர்களுக்கு நம்ம ஓட்டு போடுவோம் இல்லையா? அப்படிதான். இந்த மாதிரி மக்களால தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுற ஆட்சி முறைக்கு பேர் தான் டெமோக்ரஸி. லெட்ஸ் சே இட் அகெயின் ஸ்லோலி. டெமோக்ரஸி இஸ் a type of government where people elect their leaders by voting. அதனால தான் இந்தியாவை ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு பெருமையா சொல்றோம். இப்போ நம்ம நாட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி வேலை செய்து, நம்ம தலைவர்கள் அதாவது லீடர்ஸ் மற்றும் சட்டங்களை உருவாக்குறவங்க லா மேக்கர்ஸ் யாருன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம பார்லிமெண்ட்ல 2 முக்கியமான அவைகள், அதாவது 2 ஹவுசஸ் இருக்கு. ஒன்னு லோக்சபா. இங்க இருக்கிற உறுப்பினர்களை 100% மக்களாகிய நான் தான் நேரடியா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்தது ராஜ்யசபா. இங்க இருக்கிற உறுப்பினர்கள் நம்ம நாட்டோட ஒவ்வொரு மாநிலத்தோட பிரதிநிதிகளா, ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருப்பாங்க. இப்போ நம்ம தலைவர்களை பத்தி பார்க்கலாம். முதல்ல த பிரசிடென்ட். ஹீ இஸ் த ஹெட் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது நம்ம நாட்டோட தலைவர் அவர்தான். அவர் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவர்தான் பிரைம் மினிஸ்டரை நியமிப்பார். அண்ட் a very important point, he is the commander of the armed forces. அதாவது ராணுவம், கடற்படை, விமானப்படை இது எல்லாத்துக்கும் அவர்தான் தலைவர். அடுத்து the prime minister. he is the head of the government. அதாவது அரசாங்கத்தோட தலைவர். பிரசிடென்ட் head of the countryனா கவர்மெண்ட்டை நடத்துறது, ரன் பண்றது பிரைம் மினிஸ்டர் தான். அவர்தான் தேர்தல்ல ஜெயிக்கிற கட்சியோட தலைவர். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வழிநடத்தி
நாட்டுக்கு தேவையான முக்கிய முடிவுகளை அவர் எடுக்கிறார். He makes major decisions for the country. நாட்டோட தலைவர், the head of our country, யாருன்னு கேட்டா a big salute to the president. அவங்க தான் நம்ம நாட்டின் முதல் குடிமகன். நம்ம நாட்டோட பெருமைக்கு ஒரு அடையாளம் மாதிரி. சரி, நாட்டோட தலைவர் த பிரசிடென்ட்னா கவர்மெண்ட்டை வழிநடத்துற தலைவர் யாரு? அவங்க தான் அந்த பிரைம் மினிஸ்டர். த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்னா அது பிரைம் மினிஸ்டர் தான். நாட்டுக்காக முக்கியமான திட்டங்களையும் முடிவுகளையும் எடுக்கிற முக்கியமான பொறுப்புல அவங்க தான் இருப்பாங்க. டெல்லியில இருக்கிறவங்கள பத்தி பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் நம்ம ஊர் பக்கம் வரலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தனி அரசாங்கம் இருக்கு. மத்தியில பிரசிடென்ட் இருக்கிற மாதிரி மாநிலத்தோட தலைவரா கவர்னர் இருப்பார். மத்தியில பிரைம் மினிஸ்டர் இருக்கிற மாதிரி மாநில அரசாங்கத்தை வழிநடத்துற தலைவரா சீஃப் மினிஸ்டர் இருப்பார். சிம்பிளா இருக்குல்ல? நம்ம ஜுடிஷியரியோட மிக முக்கியமான அங்கம் த சுப்ரீம் கோர்ட். லெட் மீ சே தட் again because it's very important. The Supreme Court is the highest court in India. அதாவது இதுதான் இந்தியாவிலேயே உச்சபட்ச நீதிமன்றம். இது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்குது, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறத உறுதி செய்யுது, மிக முக்கியமா நம்ம ஒவ்வொருத்தருடைய உரிமைகளையும் ஒரு பாதுகாவலன் மாதிரி பாதுகாக்குது. நாம கத்துக்கிட்டதெல்லாம் ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம். ஒரு கவர்மெண்ட் சட்டங்களை உருவாக்கி நமக்கு சேவைகளை தருது. அதுல 3 பிரான்ச்சஸ் இருக்கு: லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி. 3 லெவல்ஸ் இருக்கு: லோக்கல், ஸ்டேட், சென்ட்ரல். நம்ம இந்தியா ஒரு டெமோக்ரஸி. நாம தான் நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். த பிரசிடென்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் த பிரைம் மினிஸ்டர் இஸ் த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். இதெல்லாம் தான் நம்ம கவர்மெண்டோட அடிப்படை. Students, if this lesson helped you understand the topic, please subscribe to Shine Kids Hub for more learning videos. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.